என்று சுவாதி நட்சத்திரம் ஆரம்பம். ரைட்டா? சுவாதி அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்குரிய கடவுள்களும் ஏதாவது ஒரு கருவின் வடிவில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் சுவாதி அந்த அதிபதி மட்டும் என்னங்க அப்படியே உடனே அவதாரம் எடுக்கிறார். யார் அவரு? ஆமா, நரசிம்மர். என்னங்க அப்ப நரசிம்மர் அவங்களோட விஷயங்களும் வாழ்க்கை வரலாறும் யார் படிக்கணுமோ அவங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிய வரும். ஏன்னா நரசிம்மரை பத்தி நிறைய படிக்கணும். முன்னாடி எப்படி இருந்தாரு, எப்படி அவதரிச்சாரு, ஒரு பக்தனுக்காக வந்தாரு, அதுவும் குழந்தை பக்தனுக்காகவே வர்றாரு. அப்ப சுவாதி நட்சத்திரத்தை என்ன பண்ணும், யாருக்கு வேணாலும் உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்கு வேணாலும் வணக்கம் ஐயா. நீங்க பேசும்போது அமைதியா வந்து உட்கார்ந்தா போதும், வணக்கம்லாம் வேணாம். அப்ப யாருக்கு வேணாலும் அவங்க ஒரு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாங்க. அப்ப இவர் பிறக்கிறாரு, பிறந்த உடனே இரணியனை அழிக்கிறார். அப்ப அழிக்கும் தொழில் இவங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும், அப்படின்னு சிந்தனை செய்யணும். அப்ப இவங்களை போய் ப்ரொடக்ஷன்ல கொண்டு போய் விட்டோம்னா எப்படி இருக்கும்? ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ரைட்டா? அப்ப நரசிம்மர் திருமணம் நடக்குது. எப்ப நடந்துச்சு? ஒரு முக்கியமான அவதாரம் எடுத்து அந்த வேலையை முடிச்ச பின்னாடி திருமணம் நடக்குது. அப்ப இவங்களுக்கு அதிகப்படியாக வேலை கிடைச்ச உடனே தான் திருமணம் ஆகும். அப்போ வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், முக்கியமான விஷயங்கள், வீடு கட்டுறதோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை பண்ணதுக்கு பின்னாடி இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த சுவாதி அதிபதி அதாவது சுவாதிக்கு முக்கியமான தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்டம் தரும். வாயு பகவானோட ஸ்டில் எடுத்து வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டம் தரும். பூச்செடிகள் நிறைய வச்சிருக்கணும் சுவாதிக்கு. பூச்செடி படம் கூட வச்சுக்கலாம். தேனி சுவாதியோட ஆளுமைக்கு உட்பட்டது. அப்ப தேனி பாருங்க, அதோட கேரக்டர் பாருங்களேன், எப்போதுமே சுறுசுறுப்பானது, தனக்காக எதையும் சேர்த்து வச்சுக்கிறார். அல்லது இப்படி சிந்தனை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கும் தேனி, எவனா ஒருத்தன் அபகரிச்சுட்டு போயிருவேன். அப்ப இவங்க சீட்டு போடலாமா? உண்டியல்ல காசு போடலாமா? போடலாம். வெரி குட். ஆமா, ஏன்னா நம்ம இங்க நம்ம என்ன சொல்றோம்னே கவனிக்காமையே கணபதி பேச வேண்டியதுதான். எல்லாத்தையும் சேகரித்து வச்சா தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல. தேனி கூடு கட்டுது, தேனெல்லாம் சேகரித்து வைக்குது, எல்லாம் யாரோ ஒருத்தர் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்க சேமிப்பு இவர்களுக்கு சிறப்பை தருவது இல்லை. சீட்டு போடக்கூடாது அப்படின்னா நம்ம சிந்தனை பண்ணணும். லிங்கத்துல சகஸ்கர லிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். லிங்கத்துல சகஸ்கர லிங்கம். மஞ்சள் அரளிப்பூ பாருங்க, உங்களுக்கு தெரிந்த பெண்கள் யார் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அம்மனை எடுத்து வச்சுட்டு அரளிப்பூனால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனே திருமணம் ஆகும். பரிகாரங்கள் எல்லாம் நம்ம எளிமையா கொடுத்து பழகணும். அப்ப ஒருத்தர் நம்ம ஈஸியா அவங்க பரிகாரம் பண்ணி அவங்களை வெற்றி பெறறதுக்கு ஈஸியான வழிமுறைகளாக இருக்கும். ஐயா, ஒரு சந்தேகங்கய்யா. ஆண்களுக்கு திருமணம் ஆகலைன்னா அவங்களும் அதே மாதிரி அரளிப்பூ அர்ச்சனை இல்ல, அவங்களுக்கு வேற ஃபார்மட்.
அப்புறம் நல்ல இஷ்ட தெய்வமாக சாமுண்டியை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். சாமுண்டி உலர் திராட்சையை நிறைய எடுத்துக்கிற சொல்லுங்க. நீங்கள் நிறைய பழைய காரில் பார்த்தீங்கன்னா, பழைய அம்பாசிடர்லாம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா திராட்சை கொத்து தொங்க விட்டுருப்பாங்க. அவருக்கு திராட்சை கொத்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் அந்த திராட்சை கொத்து ஒர்க் அவுட் ஆகாது. யாருக்கு திராட்சை கொத்து ஒர்க் அவுட் ஆகும்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னாங்க கருப்பு திராட்சை கொத்து அப்படியே காரில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, வீட்லேயும் கட்டி தொங்க விடலாம். என்னங்க திராட்சை பழம், உலர் திராட்சை இதுகள்லாம் அதிகமாக உணவில் எடுத்துக்கிறணும். அப்போ ரத்த சுத்திகரிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ தாராபலன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்குதோ சுவாதி, அவங்களெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு சொல்லையும் நன்றாக பேச வல்லவர்கள். நன்றாக பேச வல்லவர்கள். நிறைய பேர் ஞானி மாதிரி கூட இருப்பாங்க. ஞானிகளைப் போலும் இருப்பவர்கள். தேனி யாருக்காவது இல்லைன்னு சொல்லுமா? அது கட்டி வைக்க வேண்டிய வேலையை கட்டி வச்சிருது தேனை. ஏன்னா அதை விரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு யாராவது அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம். அது மாதிரி இவர்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வாரி வழங்கும் வள்ளல்கள் போல் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லணும். தேனிக்கு கொடுக்கு இருக்கா? நரசிம்மர் வரும்போதே ஆயுதத்தோட வர்றாரா? எப்படி என்ன சொல்லியிருக்காங்க? எந்தவித ஆயுதத்திலையும் இறக்கக்கூடாதுன்னு அவர் வர வாங்கியிருப்பார். அப்போ நெகமே கூர்மையான ஆயுதமாக கொண்டு வருவார். அப்போ இவங்கள்ட்ட ஆயுதத்தை கையாளும் திறமையும் ஆயுதம் பிடிக்க வல்லவர்களாகவும் இருப்பார்கள். எந்த ஆயுதத்தை கொடுத்தாலும் அதை பயன்படுத்தும் ஆற்றல் உண்டு. கத்தியை கொடுத்தாலும் சரி, AK-47 கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி. பழமையான பல நூல்களை கற்று தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இருபத்தேழு நட்சத்திரங்களில் 15வது நட்சத்திரம் சுவாதி. 27 நட்சத்திரங்களில் 15வது நட்சத்திரம் சுவாதி. அதிபதி யாரு? ராகு. அதிபதி ராகு. அதிதேவதை அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியங்க. அதிதேவதையோட வழிபாடுகளை அவங்க வச்சுக்கணும். எந்த நஸ்திரமா இருந்தாலும் அதிதேவதை ஒன்று கொடுத்துட்டே வருவோம். ஏன்னாங்க நீங்க தெய்வங்கள் எல்லாமே லெஃப்ட் சைடில் எழுதுவாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் ரைட் சைடில் எழுதிட்டு வாங்க. அப்போ தெய்வங்கள் எத்தனை பேர் வர்றாங்க ஒரு நஸ்திரத்துக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்.
அதுபோக நீங்கள் என்ன தேடி பிடிச்சி எழுதி வச்சுக்கணும். அப்போ ஒருத்தர் வர்றாங்க, சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க வர்றாங்க, அவங்களுக்கு இந்தந்த தெய்வங்களை நீங்கள் இந்தந்த ஊரில் இருக்குது இந்தந்த வழிபாடுகளை பண்ணுங்க அப்படின்றப்ப அவங்க ஊர் பக்கத்தில் இருக்க தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் நமக்கு அப்பாயின்மெண்ட் வரும், ரைட்டா? ஆன்லைனில் தான் நிறைய பேர் பார்க்க போகிறோம். அப்போ அந்தந்த ஊரில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லலாம், ரைட்டா? நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லணும். இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னங்க அரளிப்பூனால் அர்ச்சனை பண்ணுங்க, உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். ஏன்னா காற்று தானே இது, அப்போ மந்திரம் சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லணும். அதிதேவதை நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன வருது? ராகுங்கய்யா. வாயு பகவான். வாயு பகவானோட இதை சொன்னோம் இல்லையா, அது அப்போ வாயுன்னா என்ன? காற்று. அப்போ காற்றுனாக்கா என்ன பண்ணுங்க பாருங்க, சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு ராசிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு 4 வகையான ராசிகள் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. நெருப்பு ராசியில் பிறந்தவங்க என்ன பண்ணணும், சுடர்களை ஏற்றி வழிபாடு செய்யணும், ரைட்டா? தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். எல்லாருமே தீபம் ஏற்றணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தீபத்தை ஹோமங்கள் வச்சு வழிபாடு செய்யணும். அவங்க எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி ஹோமம் பண்ணலாம். ஹோமம் பண்ணாங்கன்னா அந்த நெருப்புக்குரிய தத்துவம் அவங்களுக்கு அடைஞ்சிடும், ரைட்டா? அப்போ நெருப்புக்கு தத்துவம் உடைய தெய்வங்களை வழிபாடு செய்யணும். உதாரணமாக முருகன் வந்து நெருப்பு தத்துவம் உடையவர், அப்படி நம்ம தெய்வங்களை பார்த்து வழிபாடு செய்யணும். நிலராசி அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் கோயில்களுக்கு நடந்து போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். பாத யாத்திரை போகிறது, கிரிவலம் போகிறது, இதெல்லாம் அவங்க பண்ணணும். அதாவது ஸ்திர ராசி, அது நிலராசிக்காரங்க. அல்லது நம்ம நிறைய பண வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் அப்படின்னா நிலத்தை தானம் பண்ணி பழகணும், இப்படி செய்யணும். அப்போ காற்று ராசிக்கு என்ன செய்யணும், மந்திரங்கள் உச்சாரணை செய்ய வேண்டும். அப்போ நீர் ராசிக்கு என்ன செய்யணும், நீர் அபிஷேகங்கள் செய்யணும். புரியுதா இல்லைங்களா? இப்படி நம்ம பரிகாரங்களை கொடுக்கலாம், அது அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதிதேவதை சரஸ்வதி வாயு பகவான். அதிதேவதை வந்து வாயு பகவான். அப்ப சரஸ்வதி என்ன விஜயலட்சுமி செய்யறா, சரஸ்வதி அதிதேவதை. இப்ப இதை சிந்தனை பண்ணீங்கன்னா இப்ப பரிகாரம் கொடுக்கணும். சரஸ்வதியை வச்சு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? மந்திரங்கள் சொல்லி வழிபாடு. மந்திரம் சொல்லலாம். வேற வாங்கி தரலாம் சார். இசைக்கருவிகள் தானமா கொடுக்கலாம். இசைக்கருவிகள் தானமா கொடுக்கலாம். சொல்லி பாடல்கள் பாடி சாமி கும்பிடலாங்க. ஆமா, சரஸ்வதினா கல்வி. அப்ப கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் இலவசமா. அப்ப யார் யார் என்ன நஸ்திரத்துல வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லணும். இந்த சுவாதியில தான் 5 நாயன்மார்கள் அவதரிச்சாங்க. 5 நாயன்மார்கள் அவதரித்த நட்சத்திரம். புலிப்பாணி சித்தரும் இதுல தான் அவதரிச்சார். ஜோதிடத்துக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக இவங்களுக்கு மருத்துவ குணம் கொண்டவர்கள். இவங்களுக்கே மருத்துவம் தெரியும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சுவாதியில் ஒரு பெண் பிறந்தால் பிறந்த வீடும் நல்ல சுபிச்சமடையும், புகுந்த வீடும் நல்ல சுபிச்சமடையும் அப்படின்னு சொல்லப்படுறது சார். அது உண்மை சார். இப்ப காதல் திருமணம் உண்டு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா காதல் திருமணம் நிறைய பேத்துக்கு நடக்காது. அப்ப யாருக்கு காதல் திருமணம் உண்டு? சுவாதியில பிறந்தவங்களை எப்படி நீங்க எடுப்பீங்க? காதல் திருமணம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்க எப்படி சிந்திப்பீங்க?
சுவாதி 2ஆம் பாதம் காதல் திருமணம். சுவாதி சுவாதி 2ஆம் பாதம் எப்படி விழுகும்? சுவாதி 1-4 தான் எடுத்துக்கலாங்களா? எதுக்குமே காதல் திருமணம் வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் வரும் 1ஆம் பாதம், அவங்களும் வாத்தியார் மாதிரி இருப்பாங்க. 2ஆம் பாதம் மகர ராசி, 3ஆம் பாதம் கும்ப ராசி, 4ஆம் பாதம் மீன ராசி. அப்போ 4 பாதங்களுக்குமே காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஜாதக ரீதியாக வந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் பாதம் வேணால் ஒரு சிலருக்கு கும்பத்தில் விழுகும்போது ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். ஏன்? கும்பத்துக்கு 7ஆம் ராசி சூரியன், 7ல் சூரியன் இருந்தாலும் சரி, என்னங்க 7ல் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அதிகப்படியாக காதல் திருமணம் உண்டு. 7ல் சந்திரன் இருந்தாலும் அதிகப்படியாக காதல் திருமணம் உண்டு. அப்போ 7ஆம் ராசி. இங்கே மகரத்தை எடுத்தோம்னா சந்திர ராசி 7ஆம் ராசி. அப்போ இதில் ஒரு 50%, இது ஒரு 50% அப்படி நம்ம எடுக்கணும். ஆனால் அதிகப்படியாக நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை. இவங்க பரம்பரை எப்படி இருக்கும்னா ஆசிரியர் பரம்பரையிலேருந்து வந்தவங்களாக இருப்பார்கள். தந்தையோட அன்பை விட தாயினுடைய அன்பு அதிகமாக கிடைக்கும். அவங்கவுங்க இனிமேட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லலாம். யாராவது ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கணும். சுவாதின்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டரை நீங்கள் ஆமாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ரைட்டா? எது எது ஒத்து போகுது, எது எது ஒத்து போகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல சாப்பாட்டு பிரியர்கள், விதவிதமாக சாப்பிடுவாங்க. ஆள் பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் பயங்கரமான சாப்பாட்டு பிரியர்கள், நல்லா தேடி தேடி சாப்பிடக்கூடியவர்கள். இந்த ஹோட்டலுக்கு போகலாம், அந்த ஹோட்டலுக்கு போகலாம்னு ஒரு சில நஸ்திரம் மட்டும்தான் சொல்லும். அதில் இந்த நஸ்திரம் ஒன்று. யார் யாரும் உங்கள் வீட்டில் சுவாதி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சித்திரை, மிருகசீரிசம், அவிட்டமெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கூட குளிச்சுட்டு தயாராகிடுவாங்க. ஆனால் அந்த சுவாதி நஸ்திரம் சீக்கிரம் குளிக்கவே குளிக்காது. சுவாதி, அனுசம், மகரம் இந்த கேட்டகரியெல்லாம் யாராவது தள்ளணும், போய் குளிடா குளிடா குளிடான்னு சொல்லி. இவங்களுக்கு என்னமோ குளிக்கிறதுல அவ்வளோ மத்தியானம் ஆகும் குளிக்கிறதுக்கு. ஆமாம், மத்தியானம் ஆயிரும். சரி சார், மத்தியானம் தான் குளிப்பாங்க. அதில் இன்னும் பாருங்க, பசங்க ஒரு நீட்னஸாகவே இருக்க மாட்டாங்க பசங்க. ஏன்னா ஆனால் இந்த சுவாதி வந்து எங்கே இருக்குது? துலா ராசியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு கவர்ச்சியான தேகம் உண்டு, முகம் உண்டு. என்னைக்கா ஒரு நாள் இவங்களை காணாமல் போய் தேடுறாங்க சார், நடந்திருக்குதா? நல்ல, அதாவது தலையாட்டினாக்க மற்றவங்களுக்கு கேட்காது. உண்டு சார். ஆமாம். வேற யாருக்கு சுவாதி கரெக்டாக வருதா? மாறுதா? ஏங்க உங்களுக்கு க்ளோஸ் சுவாதி நட்சத்திரம் நடந்திருக்கு. ஆமாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஃபேமிலி அதில் ஒரு 4-5 பேர், அம்மா அப்பா, மாமனார் மாமியார், இப்படி சொந்தக்காரங்கள் எடுத்தால் எப்படி இருந்தாலும் ஒரு 300லேருந்து 500 பேர் வருவாங்க. அப்புறம் நண்பர்கள் கூட்டம், அப்புறம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கூட்டம். அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணணும். அது ஒரு வேளை இத்தனை நாள் அந்த நஷ்டத்தை கேட்காம இருந்திருப்பீங்க, அதனால கூட தெரியாமல் இருக்கலாம். கரெக்டு தான். ஜோசியர் ஆனதுக்கு முன்னாடி தான் யாரை பார்த்தாலும் நஸ்திரம் என்னன்னு கேட்டு பேசுவோமே.
அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ ஏன்னா வாடகைக்காக ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிறணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, யார் என்ன நட்சத்திரம் இது பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நடத்துகிற பாடத்தையே அவங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும், கண்டுபிடிச்சிடலாம். அத்தை வீட்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க, அதாவது வேறு இடத்துல போய் படிக்கிறதுக்கு தங்கி படிப்பாங்கல்ல, வேறு வீட்டில் போய் தங்கி படிக்கிறதுக்காக போகிறாங்க ஒரு சிலர். இவங்க பிறந்தவொடனே தாத்தா சொத்து காலியாயிரும், அழிஞ்சு போயிடுது நிறைய பேர்த்துக்கு. அதாவது ஒரு பகுதியாவது காலியாகி போயிடுது. இங்கே மஞ்சளும் வந்திருக்காங்களா? வீட்டில் ஒரு திடீர் மரணம், வீட்டில் ஒரு தீ விபத்து, இதெல்லாம் நடந்திருக்கும். வால் போன்ற நட்சத்திரம், அதனால இவங்கள்ட்ட எப்போதுமே இந்த கத்தி வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கத்தி மாட்டி வைக்கிறது, அதே மாதிரி பொம்மை கத்தியெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க பாருங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா கத்தி மாதிரி படமோ கத்தியோ அப்படி சிவத்தில் மாட்டியிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் சுவாதி ஒன்று இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். சரி, யாருமே எங்கள் வீட்டில் கிடையாதுங்க, எனக்கு பிடிக்கும்னு கத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அப்போ அவங்க என்ன நஸ்திரம்னு நம்ம கேட்கணும். இந்த சுவாதி நஸ்திரம் 2, 4, 6, 8, 9வது நஸ்திரமாக இருந்தால் மட்டும் அதை பயன்படுத்தலாம். இல்லாட்டி எப்போ அதை கொண்டு வந்து மாட்டினாங்களோ அதிலிருந்து வீட்டில் சண்டை சச்சரவுக்கு பிரச்சனைகள் விபத்துக்கள்லாம் நடக்கும். இதுதான் சின்னங்களை பயன்படுத்துகிற முறை. வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன பொருள் வாங்கினாலும் அது நம்மளோட ஒன்றி இருக்க மாதிரி பொருள் வாங்கி வச்சுட்டா நமக்கு சேஃப். ஆடிய கேட்கல அன்பரசி அவர்களே, ஒன்றும் கேட்கல, மைக்கை பிடிங்கிருங்க. நட்சத்திர வகுப்புக்கெல்லாம் நீங்கள் ஹெட்ஃபோன் போட வேண்டியதில்லை, ஏன்னா வீட்டில் இருக்கவங்களும் கேட்டுக்குருவாங்க. மேக்சிமம் உயரமான இடங்கள் மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போகிறத தவிர்க்கணும். ஏன்னா மலையிலேருந்து ஏதோ உயரமான இடத்துல இருந்து தடுமாறக்கூடிய நட்சத்திரம் இது. அதனால் உச்சிக்கு போகிறது இதுகளுக்கெல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ராக்கிங் போகிறேன், சாகசம் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சுவாதி தேனின்னு சொன்னோமா, அப்போ அங்கே தேன் இருக்குமா இல்லையா? அந்த தேன் என்ன நஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம். அப்போ இவங்களுக்கு 2ஆம் இடம் தனத்தாரையா வந்துருதா? அப்போ சுவாதி நஸ்திரத்துக்காரங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி தேன் அதிகமாக எடுத்துக்கிறணும், புறப்போயிடாமல் பார்த்துக்கிறணும். எடுத்துக்கணும்னா எடுத்து டம்ளர் வாக்கில் குடிச்சிடக்கூடாது, ஏதோ லேசாக நாக்கில் தொட்டு வச்சுக்கிறணும்.
ஏன்னா தேன் பயங்கரமா புறப்போகும். சார் அவங்க பேசுற பேச்சே தேன் தடவி பேசுற மாதிரி தான் சார் இருக்கும். ஆமாங்க, அணில் ஆமாமா. நிறைய முறை ஏமாந்து தான் போறாங்க எதிராளிங்க. ம். தேன் அபிஷேகம், தீப வழிபாடு இவர்களுக்கு நல்ல நன்மையை தரும். ஜோதிடம் நல்லா வரும் உங்களுக்கு. ஜோதிடம் நன்றாக வரும். இந்த ராகு திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு மேலே காலப்பகை திசை அப்படின்னு பாரம்பரியத்தில் கொடுத்துருப்பாங்க. ராகு திசை 3 வயசு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சண்டை சச்சரவு, அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய தன்மைகள், தாத்தாவோட சொத்தை அப்பாவுக்கிட்ட இருந்து அபகரிக்கிறது, இதெல்லாமே இந்த நஸ்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் நடக்கும். கரெக்ட் சார், கரெக்ட். இந்த ஐயா சுவாதி அதுக்கு ஒரு பேர் சொன்னீங்களேங்கய்யா 3 வயது வரைக்கும் சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்க என்ன காலப்பகை. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. வீடியோவில் வந்து உட்காருமா. வீடியோ இல்லாமல் இருந்தாவே ஆன்சர் கிடைக்காது எப்போதுமே. இது சுவாதி நஸ்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில் விழுகும்னா, மகர ராசிக்கு 10 குடையவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். 5 குடையவன் சுக்கிரன். இப்போ ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரத்தை எந்த கிரகம் வாங்குதோ அதுதான் யோகாதிபதி. அதனால் மகர லக்னம் மகர ராசிக்காரவங்களுக்கு சுக்கிர திசை எப்போதுமே நல்லாயிருக்கும். அதில் மகர லக்னத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் பிஸ்னஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. 1ஆம் பாதம் வாத்தியார் என்னங்க, 3ஆம் பாதம் அவ்வளோ பெரிய இதாக சொல்ல வேண்டியது, 4ஆம் பாதம் ஹெட் மாஸ்டர். எப்போ பார்த்தாலும் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, போதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு தடவை சொல்லுங்களேன். 1ஆம் பாதம் வாத்தியார், 4ஆம் பாதம் வைக்கம். 1ஆம் பாதம் வாத்தியார், 2ஆம் பாதம் பிஸ்னஸ் மேக்னெட்டு, 3ஆம் பாதம் இயல்பான கேரக்டர் தான், 4ஆம் பாதம் ஹெட் மாஸ்டர். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு கடன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி திரும்பி வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. பூசம், அனுசம், உத்தரட்டாதி, மகரம், கும்பம் ராசி லக்னத்துக்காரவங்க தான் இவங்களோட வீட்டுக்குள்ளேயும் சரி நட்புலையும் சரி இருப்பாங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, மகரம், கும்பம். பெண் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறும் நட்சத்திரம். அதான் நன்மை கிடைக்கும் பெண் நண்பர்கள் மூலம். இவங்ககிட்ட நைஸா பேசினா காரியத்தை சாதிச்சிடலாம். என்னங்க, எல்லாத்துட்டும் அப்படித்தான்.
புகழுக்கு ரொம்ப மயங்கக்கூடியவர்கள் இவர்கள். நம்ம இந்த நகைச்சீட்டு போடக்கூடாது, சீட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் சுவாதி நட்சத்திரம் பாருங்கள், எப்படியாவது நகைச்சீட்டு பிள்ளைகள்லாம் போட்டுடுறாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்க நகைச்சீட்டு போட்டு வைக்கிறாங்க. சொத்து பிரச்சனை உண்டு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யணுங்க மறக்காம. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான தெய்வம். காரிய தடை நீங்கும், பண வரவு நல்லா இருக்கும். தாத்ரீஸ்வரர் அப்படின்னு சென்னைக்கு பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, சித்துக்காடுன்ற இடத்துல. தாத்ரீஸ்வரர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே ஓரளவுக்கு இவங்க வாழ்க்கை ஒரு சமநிலையை அடைகிறாங்க. குடும்பத்தில் யாராவது ஊனமுற்றவர்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நிறைய பரிகாரங்கள்லாம் செய்யணும். ஏன்னா இந்த சனியை பற்றி நம்ம சொன்னோம்ல, இந்த சுவாதிக்கு வந்து சனியினுடைய தாக்கம் எப்போதுமே இருக்கும். அப்போ சனியினுடைய தாக்கம் இருந்துச்சுனாக்கா அவங்க வீட்டில் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சனி தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் வழிபாடு, இந்த கோயில்களுக்கு போகிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அதான் சொன்ன காரணம். வேலைக்காரர்களை ஒரு ஏன்னா சனியினுடைய தாக்கம் தானே வேலைக்காரர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா ஓரளவுக்கு அந்த தாக்கம் குறையும். இப்போ சுவாதியில் சூரியன் இருக்காரு, அப்போ தந்தை வழியில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும். செவ்வாய் இருக்கார், சகோதரர்கள் வழியில் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லணும். புதன் இருக்கார், தாய்மாமன் வகையில் இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொல்லணும். அப்போ எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் அந்த சுவாதியில் இருக்கோ அந்த காரக உறவுக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லணும். அர்த்தம் புரிஞ்சிருச்சா? வேற நட்சத்திரத்துக்கு மட்டும் எடுத்து பலன் சொல்லக்கூடாது. லக்கண புள்ளி இருந்தால் ஜாதகரை பற்றி சொல்லணும். கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய அந்த காரக உறவுக்கு அப்படி சொல்லணும். அப்போ தசாபுத்தி நடக்கும்போது, சுவாதியிலேருந்து ஒரு தசாபுத்தி நடக்கும்போது, ஏன்னா எந்த கிரகம் இருக்கோ அந்த காரக உறவுக்கு கால் சம்பந்தமான பாதிப்பு, உடலில் ஒரு அங்ககீனம், அல்லது பணியாட்கள் மூலம் பிரச்சனை, அல்லது இரும்பு சார்ந்த விஷயத்தினால பாதிப்பு, இப்படிலாம் எடுக்கலாம். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கு. புரியலைன்னா கேளுங்க. நட்சத்திரம் வாங்கின சுவாதி நட்சத்திரத்தோட சாரம் வாங்கின தசாநாதன் தசாபதியை நடத்தினால் உடல் பிணி, கால் பிரச்சனை, அப்புறம் அந்த எந்த கிரகமோ அது காரக உறவுக்கு இந்த பாதிப்புகள்லாம் காட்டும்.
எக்ஸாம்பிள் சொல்லுங்கய்யா இது எக்ஸாம்பிள் இவங்க வீடு மெயின், நிறைய பேருக்கு மெயின் ரோட்டில் வீடு இருக்கு. ஏன்னா ராகுனா ரோடுங்க, ரைட்டா? ராகுனா ரோடு. மகர ராசிக்காரங்க இப்போ யாரா இருக்கீங்களா? நம்ம இதில் மகர ராசி யார் இருக்கீங்க? ஐயா என்னோட பையனுக்கு இருக்குங்க. வேற மகர ராசி? மகர ராசி ஐயா. ஐயா என் பொண்ணு மகரங்கய்யா. சுரபி அம்மா, உங்க பொண்ணு எங்க இருக்கிறாங்க? வீட்டுல தாங்கய்யா. என்ன வயசு? 26. உங்க வீட்டு பக்கத்துல ரோடு போட்டாங்களா? விஜயலட்சுமிக்கு போய் அப்படி கேட்க முடியாது. துபாயில் ரோடே போட மாட்டாங்க, ஏற்கனவே நல்ல ரோடு இருக்குமே. அப்ப சிந்தனை தான் நம்ம பண்ணணும், யாருக்கு எப்படி வரும் அப்படின்னு நம்ம ட்ராக் எடுக்கணும். அப்ப அந்த ஆளுமை யாருக்கு அந்த வீட்டில் அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்போ வரலட்சுமியோட பையன் இருக்கிறான், அவங்க ஆளுமை கம்மி, ஏன்னா வளர்க்குறோம் நம்ம, அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அப்போ இதே வீடு மாற்றும் போது ரோடு மெயின் ரோட்டில் வீடு மாற்றுவீங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொன்னோம்னா 4ஆம் இடம் எதை சொல்லுது மகர ராசிக்கு? என்னங்க சரி அன்பரசி, 4ஆம் இடம் எதை சொல்லுது? மேசமா? வீடு. வீடு செவ்வாய். ஆமா, செந்தாமரை நல்லா பேசுங்களே. வீட்டுல மட்டும் அப்படி ரோடுத்தனமா பேசுறீங்க, இங்க பேசுறதுக்கு என்ன? செவ்வாய்க்குரியதுங்கனால வீடு, நிலம். ஆமா, இப்ப இங்க பாருங்க, சுரபின்றதை விட்டுருவோம், அப்புறமா வருவோம். செந்தாமரை அப்படின்னா என்ன கிரகம்? கரெக்ட். கொடி அப்படின்னா என்ன கிரகம்? சந்திரன். புதனா? விஜயலட்சுமியா சொன்னது? என்னது ஐயா? அதாவது கொடிக்கு என்ன கிரகம்? கேது. புதன். கேது. கேதுமா? என்னம்மா? அப்ப சூரியனும் கேது சேர்ந்த ஜாதகமா? பேர்லயே நிறைய நம்ம விஷயம் இருக்கும். அப்ப செந்தாமரைக்கு அப்பாவோட சொத்து ஏதாவது கிடைச்சிச்சா? கிடைச்சதுங்க. எவ்வளவு கிடைச்சிச்சு? ஒரு வீடுங்கய்யா. ஒரு வீடு. மற்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்தாரு? நிறைய கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு கிடைக்கல? லோனுக்காக எனக்கு கையெழுத்து போடுறதுக்காக என் பேர்ல வச்சிருக்காரு, நாளைக்கு கூட வாங்கிக்குவாரு. அந்த வீடு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? செந்தாமரைனா சூரியன், வெண்தாமரைனா சுக்கிரன், கொடினா கேது. சூரியனும் கேது தந்தையினுடைய அனைத்து விஷயங்களும் அனுபவிக்க தடை. சுரபி அப்படின்னா நிறைய கொடுத்து கொண்டே இருப்பது, அமிர்தம்னு பேர். அதுக்கு சுக்கிரன். சுரபினா சுக்கிரன், சுரப்பது, சுரபி. அப்ப பாருங்க, உங்க பேருக்குள்ளேயே உங்க தந்தையிலிருந்து அரசு சம்பந்தமான விஷயத்துல இருந்து எல்லாமே தடையில இருக்கு. புரியுதா இல்லைங்களா? இப்படி நாம சிந்திக்கிறது எல்லாத்தையுமே கிரகங்களாக பாவிச்சிங்கன்னா அழகா வரும். அப்ப 4ஆம் இடம் என்பது வீடு, ராகு என்பது ரோடு. வீட்டுக்கு பக்கத்துல ரோடு போடுவாங்க. என்ன அன்பரசி, புரியுதா? கோச்சாரத்துல நீங்க எடுக்கணும், ஜனன காலத்துல இல்ல. மகர ராசி, மகர லக்னம் அப்படின்னு எடுக்கணும். 4 பேர் 5 பேர் இருக்காங்க, அதுல யாருக்கு ஆளுமை அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம சிந்திக்கும் போதுதான் நிறைய பலன்கள் சொல்ல முடியும். அடுத்தது, பெண்களே பொறாமைப்படும் அளவிற்கு அழகாக இருப்பவர்கள். பெண்களே பொறாமைப்படும். இந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் இருந்தா, கமலஹாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் இந்தியன்ல. நீ போகும் தெருவில் ஆண்களை விடமாட்டேன், சில பெண்களையும் விடமாட்டேன் பாட்டு பாடியிருப்பார்.
ஏன்னா அந்த அளவுக்கு பேரழகு கொண்டவர்களாக இருப்பார்கள். நிறைய பேர் குட்டையாகவும் இருப்பாங்க. அதுலேயும் பார்த்துங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் சுவாதியில் உண்டு. ஆனாலும் பார்க்க ரசிக்கிற மாதிரி அழகாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுவாதி நசரை யார் யார் வீட்டில் இருக்கீங்களோ காளை மாடு இருக்கான்னு பாருங்க. மாட்டினுடைய பொம்மை வாங்கி வச்சுருப்பாங்க. விளையாடுற கூட அவங்களுக்கு மாட்டு பொம்மை பிடிக்கும். ஒருத்தர் வீட்லேயுமே சுவாதி இல்லையா? லாபமோ நஷ்டமோ எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். லாபமோ நஷ்டமோ எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். ஆமா சார். அவங்க லாப நஷ்டம் வந்தா கூட அவங்க மொத்தத்தை காசு வாங்கிக்குவாங்க. ஏமாத்தி. மொத்தத்துல புத்தி கெட்டவங்க சார். அப்படி புத்தி கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்கள நீங்கள் ரசிக்கலைன்னு அர்த்தம். எப்படி தெரியுமா? இப்போ இதை நம்ம 2-3 விஷயங்களாக பாவிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த, இப்போ உங்களுக்கு ஒரு சுவாதி நசரை ஒரு நண்பர் தெரியுது, ரைட்டா? வேலையே கிடைக்காம ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ போகிறார், ரைட்டா? அங்கே உனக்கு எந்த தகுதியுமே இல்லையா, போயா அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. இப்போ அவர் இந்த கம்பெனியை விட்டு வெளியே வர்றார். இப்போ நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆனால் மனசுக்குள்ளே வேதனை இருக்கும்ல, அதெல்லாம் காட்டிக்கிற மாட்டார். என்னங்க இந்த கம்பெனியோட பார்ட்னர் நான் அப்படின்றார். பெருமை பேசுறது. ஆமா, பெருமை பேசி கொண்டிருப்பவர்கள் அதே மாதிரி தனது வருத்தத்தை மற்றவர்கள் மேல் திணிக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்களேன், ஹலோ அப்படின்னு சொன்னாக்க அடுத்த வார்த்தை, அட எங்க கேட்குறீங்க, இந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறேங்க, இங்கே இதுக்கு போகிறேங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாருங்கள், பணம் கையில் நிற்கவே நிற்காது. அதாவது நம்மளுடைய வார்த்தைகளில் தான் செல்வம் வளம் சேரும். எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும். புலம்புறவங்க வீட்டில் பணம் எப்போதுமே தங்காது. புலம்புனாக்க அந்த வீட்டில் தங்கவே தங்காது. தனக்குத்தானே பேசிக்கிறவங்க வீட்லேயும் பணம் தங்காது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எப்போதுமே பாட்டு பாடிக்கிட்டே திரிவாங்க பசங்க பிள்ளைங்க. அவங்க வீட்டில் பாருங்கள், எப்போதுமே நல்ல ஒரு ஜாலியாக செல்வ வளம் இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் உடம்புக்கே முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களை பாருங்கள். யாராவது ஃபோன் பண்ண உடனே உச்சி முதல் பாதை வர என்னென்ன நோய் இருக்குது அதை அவங்கள்ட்ட சொல்லி ஒப்பிச்சு முடிச்சிடணும். அந்த மாதிரிலாம் இனிமேட்டுக்கு யாருமே பேசக்கூடாது. மகிழ்ச்சியாக பேசுங்க. ஏன்னா நம்மளுடைய பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னங்க பண்றது? அது என்ன பண்றது? அப்பன்றதுனால என்ன பண்ணுறது? எங்கேயா விரட்டியா விட முடியும்? கடவுளே, ஏற்கனவே பயங்கர கருமா இருக்கு இன்னமா. ஆமா, அதனால இப்படி பேசக்கூடாது. இந்த வீடியோவை நீங்க போட்டு காட்டணும். ஆமாங்க, கண்டிப்பா கொடுங்க. எல்லாமே ரெக்கார்டிங்ல போட்டுக்கோங்க. அதனால எப்போதுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன வார்த்தை பேசுகிறீர்களோ அதற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். துக்கமான விஷயங்கள் பேசுனீங்கன்னா துக்கமான சம்பவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கடனை பற்றி பேசுனீங்கன்னா கடன் வந்து கொண்டே இருக்கும். நல்லா இருக்கிறத பற்றி பேசுனீங்கன்னா நல்லா இருந்து கொண்டே இருப்பார்கள். செல்வ வளத்தை பற்றி பேசுனீங்கன்னா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வார்த்தையில் சுபிச்சம் இருக்கணும். உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஹலோ கஷ்டமாக இருந்துச்சுமா, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன், நீ பேசினா 2 ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் இருக்கணும். அதே மாதிரி இப்படியே இருக்கிற ஆளுகளை விட்டு ஓடி போயிடணும். அந்த மாதிரி கேங் கூட பேசாதீங்க, பழகாதீங்க. எப்போ உங்கள் நண்பர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் நோய் தாக்கம் இப்படி பேசி ஆறுதல் சொல்லணும். ஒரு நேரம் பேசுகிறது தப்பு இல்லை, ஒரு ஆறுதல் பேசணும். ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாக்கா அதுக்கு பரிமாறிக்கிறது, பகிர்ந்துக்கிறது, அதுக்கு ஆறுதல் சொல்கிறது இயல்பு. எப்போ பார்த்தாலும் போன அடித்த உடனே அந்த மாதிரி சொல்கிறவங்களோட என்றைக்குமே பழகவே கூடாது. அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு விட்டுறணும். சரிங்களா? அப்போ உங்கள் மனதும்
சிந்தனையும் நல்ல ஆற்றலை தரும். அதன் மூலமா இன்னொருத்தருக்கு நீங்க பலன் சொல்லி அவங்களும் நல்லா இருப்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். பணம் இல்லை என்று சொல்லக்கூடாது, நிறைய இருக்கு, அடுத்த முறை தர்றேன். தீபத்தை அணைன்னு சொல்லக்கூடாது, தீபத்தை வளர விடுன்னு சொல்லணும். இப்படி வார்த்தைகள்ல ரொம்ப உச்சாரணைகளை யார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ என்னைக்கா ஒரு நாள் ஒரு உச்சகட்ட சந்தோஷத்தையும் நல்ல செல்வத்தையும் அடைந்தே ஆவீர்கள். கடவுளர்களால உபயோகப்படுத்திடுறாங்கய்யா. அதே மாதிரிதான் நாங்க இருக்கோம். ஆமா, நீங்க சொன்ன தினமும் இத்தனை வருஷமா எப்படி எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல. அதே மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா. இல்லாட்டி டீ போட்டு கொடுக்காதீங்க, சோறு போடாதீங்க. அப்படிலாம் பேசினா சோறு போட மாட்டேன்னு இருக்கேன். சாகச வித்தைகள் செய்வதில் வல்லவர். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. சுவாதி நஸ்திரம் அதைத்தான் சொல்ல வந்து, சுவாதி நஸ்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நடக்கிற சோகங்களை வெளியிலேயே காட்ட மாட்டாங்க. எப்போதுமே சந்தோஷமா குசியா, எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா என்னங்க அப்படி இருப்பாங்க. அவங்க ரொம்ப சோர்வா பார்க்கறதே அரிது. அப்படி சோர்வான்ட்டாங்கன்னா அவங்க தாங்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கட்டாயம் ஆறுதல் கொடுத்தாகணும். என்னங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நாமளே ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம் எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம கட்டாயம் வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா, இல்லை யாரையா ஒருத்தர் சார்ந்து வாழணுமா அப்படின்னு நம்ம ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும். ரைட்டா? முதல்ல லக்கணம் அப்படின்றது எதுன்னு பாருங்க. லக்னம் எது அப்படின்னு பார்த்துட்டு லக்கண புள்ளி அப்படின்னா லக்னம் வாங்கிய நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். லக்னம் வாங்கிய நட்சத்திரம், லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம், இந்த ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வலுவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்னைக்கு கீழே இருந்தாலும் என்னைக்காவது ஜெயிச்சு வந்துருவோம். லக்னம் வாங்கிய நஸ்திரமும் லக்னாதிபதி வாங்கிய நஸ்திரமும். அப்புறம் லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு, இந்த லக்கண புள்ளி வாங்கின சாரநாதன் எங்க இருக்காரு, ரெண்டு பேரும் பலமா இருந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, எப்படியா இருந்தாலும் ஒரு உச்சத்தை தொற்றுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். லக்னமே கெட்டு போச்சு, அவனுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்நிய தேசம், அந்நிய மதம், அந்நிய மொழி மேல் பற்று கொண்டவர்கள். நிறைய வேறு மொழிகள் பேசுவாங்க, நல்ல ஃப்ளூயண்டா பேசக்கூடியவர்களா நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ, படிப்பதிலும் ஆராய்ச்சி செல்வதும் வல்லவர்கள். படிப்பு நல்லா வரும், நல்லா ஆராய்ச்சி செய்வாங்க. ஆனால் வாழ்க்கை முழுவதும் படிக்கணும்னு ஆசைப்படுற நஸ்திரங்கள்ல இது ஒரு நஸ்திரம். வாழ்க்கை முழுவதும் படிப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியானவங்கன்னு சொன்னோமோ அந்த அளவுக்கு இந்த சுவாதியில் இருக்கவன் ரவுடியாவும் இருப்பார்கள். சண்டைக்கு தயங்கா, ஏன்னா இவனுக்கு தான் ஆயுதம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப தெரியுமே. ஆனா பேசும்போது இனிமையா இருப்பாங்க. என்னதான் ரவுடித்தனமா இருந்தாலும் கூட பேசும்போது ஒரு அன்பு இனிமை அப்படி அந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க. பெரிய மீசை வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுவாதி பெரிய மீசை வச்சிருப்பாங்க. குடல் சார்ந்த நோய், வாயு தொல்லை,
சார் இந்த சுவாதி நஸ்திரம் பாருங்க, அவங்க கல்யாணத்தில் ஒரு பெரிய கலாட்டா நடக்கும், அல்லாட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல தான் கல்யாணம் நடக்கும். இது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா? சித்திக்கு நடந்திருக்கு, ஆனா எங்க நடந்திருக்கு தெரியலையா? தெரியல. ஆனால் சண்டை நடந்துச்சா கல்யாணத்தில்? கலாட்டா கல்யாணம். ஒரு 2 3 நஸ்திரம் மட்டும் அப்படி வரும். விஜயலட்சுமிக்கு தெரியலையா? சார் எனக்கு அண்ணன் ஒய்ஃப் சுவாதி தான். மேரேஜ் அன்னைக்கு அப்பாக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது. ரைட்டு, கலாட்டா வந்துருச்சா? சவிதாம்மா. என் பையன் சுவாதி தான். கல்யாணம் இன்விடேஷன் வரைக்கும் அடிச்சுட்டு நின்று போச்சு சார் கல்யாணம். ம் அப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணி விட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணோம். ஆமாம், எல்லாம் பத்திரிக்கையெல்லாம் கூட எல்லாருக்கும் கொடுத்து நின்று போச்சு. ஆமாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சுவாதிக்கு நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? திருமணத்தில் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லணும். இல்லாட்டி மண்டபம் வந்து ஊருக்குள்ளே பிடிக்கக்கூடாது, அவுட்டரில் போய் பிடிக்கணும். அப்போ தான் பிரச்சனை சால்வ் ஆகும். இதுதான் பரிகாரம். அவுட்டர்ல பிடிச்சதுதான் சார் பிரச்சனை. அவுட்டர்ல தான் பிடிச்சேன். அவுட்டரில் பிடிச்சதும் பிரச்சனைனாக்கா அப்போ விட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான், விட்டுட்டேன் சார். ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களே ஏதாவது பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார். ஆமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள்ல, அதாவது அவுட்டர்ல கல்யாணம் பண்றது, மண்டபம் பார்க்கறது நல்லது. அப்புறம் இங்க கிடையாது சார் அவங்களுக்கு எல்லாம் தொழில்லாம், அயல்நாட்டு தொழிலுக்கு. திருக்கடவுர் காலசம்ஹாரர், திருக்கடவுர் காலசம்ஹாரர். லெஃப்ட் சைடில் எழுதுங்க. தெய்வங்களை பூரா சொல்லிட்டு வரேன், தேடிக்கிட்டு இருக்க வேணாம். அழகா லெஃப்ட் சைடில் எழுதி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து ஸ்ரீமுஷ்ணம். என்ன காரணத்துக்கு ஸ்ரீமுஷ்ணம் போகணும்? யாருக்கா தெரியுமா? கௌலவம். வெரி குட். அது என்னோட காரணம். அதுதான் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்க. விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கு. தேன் கூடு மாதிரி ஒரு படம் வாங்கி வைக்க சொல்லுங்க சார். தேன் கூடு. ஆனால் தர்ம சிந்தனை உடையவர்கள் தான், அதில் எல்லாம் குறை சொல்ல முடியாது. சுவாதி பசங்களை ஒரு சின்ன கேரக்டர் சொல்கிறேன் பாருங்க. பிள்ளைகளுக்கு எப்படி ஈர்ப்பு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி பசங்க இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பிள்ளைகளுக்கு தானே கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு பிறந்தநாள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், அந்த பொண்ணுக்கு பசங்க லவ் பண்ணுற பசங்க தானே கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரங்க, அவனை யார் லவ் பண்ணுறாங்களோ அவள் பிறந்த நாளுக்கு இவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளவு அட்ராக்ஷன் உடையவர்கள் இவர்கள். என்ன அதாவது உண்மையா பொய்யெல்லாம் தெரியாது, நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். என்னங்க, இந்த சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சிப்பிகள்லாம் மேலே வருமாமா. அதில் 4ஆம் பாதத்தில், மீன ராசியில் 4ஆம் பாதம் விழுவும். அப்போ மேலே வரும் பொழுது அன்னைக்கு பனிக்காலமாக இருந்துச்சுன்னா அந்த சிப்பிக்குள்ளே ஏற்படக்கூடிய பனித்துளிகள் முத்தாக மாறுது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. புரிஞ்சா இல்லைங்களா? சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு மழை பெய்யுதுங்கய்யா. நானும் ஒரு 2 வருஷமா பாக்குறேன். அந்த சுவாதி மழை ரொம்ப நல்லதுதான், அதை எடுத்து வச்சா நம்மளுக்கு பணம் வரவு ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டு வச்சிருக்கேன். இந்திரனை அதிபதியா கொண்டவங்க எல்லாம் வச்சுக்கலாம். கேட்ட நஸ்திரம் மழை தண்ணீரை பிடிச்சி வச்சுக்கலாம். அனுசம் கேட்ட இதெல்லாம் என்னங்க. ஆனால் ஒரிஜினலாக அதனுடைய கருவுனுடைய இதில் தான் வரும். ஆனாலும் கூட இப்படி பேசுவாங்க. அல்லது அந்த சுவாதி அன்னைக்கு அந்த முத்து வளர்கிறதுக்கான நாட்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ மேகமே கருக்கட்டுங்க. மேகம் கருக்கட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு காலண்டரில் போட்டிருப்பாங்க. அந்த கர்ப்ப ஓட்ட நாட்களில் மழை பெய்யக்கூடாது. ரைட்டா? இப்போ
ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் கூட கர்ப்ப ஓட்டம் நடக்கும். என்னங்க அந்த கர்ப்ப ஓட்டம் நடக்கிற நாள் ஒரு 10-11 நாளாக என்னமோ சம்திங். என்னங்க அந்த நாட்களில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னாடி அந்த வருஷமே மழை இல்லாமல் போயிடும். லேசாக தூரணும், இப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி மீன்கள் வந்து அடை காக்கிற நேரம்னு ஒன்று உண்டு. அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு தடை பண்ணுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். அது மாதிரி சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வரும்போது இந்த முத்துக்கள் உருவாகிறதுக்கான காலகட்டமாக கூட இருக்கலாம். அது மாதிரி எப்படி சுவாதினா முத்து, அது எப்படி ஒரு நல்ல தூய்மையான நீரை உட்கொண்டு வேறு பொருளாக மாற்றி தர்றதுக்கு வல்லமை படைத்ததோ, அது மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு பொருளை வேற ஒரு பொருளாக ஆக்டிவேட் பண்ணுற திறமை படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். பஞ்சாங்கத்துல கெற்போட்ட காலம்னு எழுதியிருக்கிறது இதுதானுங்களா? ஆமாங்க, இதுதான். அதாவது மழை வந்து மேகங்கள் கருக்கொள்ளும். அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆணியில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் நான் கரெக்டாக. ஏன்னா இங்கே கற்ப ஓட்ட காலம் அப்படியே போட்டிருப்பாங்க. மார்கழி எனக்கு இங்கே கரெக்டாக ஞாபகம் வருதுக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கற்ப ஓட்டம் நடக்கும். ஏன்னாங்க அந்த மாதிரி காலங்களில் தான் அந்த மேகம் வந்து கருக்கொள்ளும். மேக வெடிப்புலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக வெடிப்புலாக்க என்னக்க மேகம் வெடிச்சு அப்படி கொட்டும் தண்ணி, மழை மாதிரி பெய்யாது, அப்படியே ஃபால்ஸ்ல இருந்து வர்ற மாதிரி இது வரும். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு இதில் நாட்டில் நடந்து பயங்கர வெள்ளமாச்சு. மதகுலேருந்து ஊத்துற மாதிரி ஊத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, அந்த ஆடி மாசம் பயிர் வைக்கிறது, ஆனி மாசம் இந்த கெற்போட்ட காலத்துல வந்து கதிர் பிடிக்குமா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். ஆனி மாதம் எங்கே கதிர் பிடிக்குது? இல்லை, கர்ப்ப ஓட்டம் தான். ஆணியில் திருவாதிரையில் சூரியன் பயணப்படும் போது தான் மழையை பற்றி எடுக்கணும். அன்னைக்கு மழை பெய்யும். ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு, இது திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு. ஆமாம், அதில் வந்து மழை தான் பெய்யும். மழை காலங்களை அன்னைக்கு இருந்து தான் கண்டுபிடிக்கணும். அது ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு முறையும் இருக்கு. நன்றிங்க. உலகியல் ஜோதிடத்தில் வரும். இப்போ சுவாதி நட்சத்திரம் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறோம். அந்த கல்யாணம் பண்ணுற வீட்டில் அவங்க அம்மாவுக்கு, அதாவது மாப்பிள்ளையோட அம்மா ரோகிணியாக இருந்தால் அந்த திருமணத்தில் நிறைய பாதிப்பு உண்டாகும். பொண்ணு சுவாதியாவும் மாமியார் ரோகிணியாவும் இருந்தாலும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. மருத மரம் தாங்க இவங்களுக்கு உரிய மரம். அப்போ மருத மரம் எந்த கோயிலில் தலை விருட்சமாக இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும். சுவாதி அன்னைக்கு திருமணம் பண்ணலாம். அப்படி திருமணம் பண்ணால் அந்த மணப்பெண் கணவனுக்கு இனிமையானவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லுவோம். பெரியாழ்வார், அழகிய மணவாள ஜீயர், கிருபானந்த வாரியார், இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம்.
பொதுவாகவே சுவாதி நட்சத்திரத்துக்கும் துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் திருமணமே பண்ணுறது அவ்வளோ திருப்தி இல்லை. அதில் சுவாதிக்கும் ரோகிணிக்கும் திருமணம் பண்ணக்கூடாது. என்ன ராசி? துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும். யாராவது திருமணமானவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். 6வது வருஷம் 7வது வருஷம் பெரிய பிரச்சனை நடக்கும் திருமணமானதுலேருந்து. இந்த ராகு நட்சத்திரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, ராகு திசை குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நடந்தாலும் சரி, கடல் சார்ந்த கோயிலில் அல்லது புண்ணிய சேத்திரங்களில் போய் நல்லா குளிச்சுட்டு இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் 2 நட்சத்திரத்துக்கு மேலே இருந்துட்டாவே அந்த மாதிரி போயிட்டு வந்துடுறது நல்லது. அதே மாதிரி ராகு திசை 2 பேத்துக்கு மேலே நடந்துட்டாவே சிக்கல் உண்டு. ஏதாவது பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. அதுக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அவசியம். எந்த திசை நடந்தாலும் சரி 3 பேத்துக்கு ஒட்டுக்கா ஒரே திசை நடக்கக்கூடாது. எந்த திசையா இருந்தாலும் 3 பேருக்கு மேல நடக்கக்கூடாதுங்களா? 2 பேத்துக்கு மேலே நடக்கக்கூடாது. எந்த திசையா இருந்தாலும்? எந்த திசையாக இருந்தாலும். நன்றிங்க. குணசேகரன் ஆறுமுக ஐயா, எல்லா வகுப்புக்கு வர்றீங்க, ஆனால் ஆணும் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? ஐயா, எல்லா வகுப்புக்கும் கிளாஸுக்கு வர்றீங்க, ஜூமை ஆன் பண்ணிடுறீங்க, வீடியோவையும் ஆன் பண்ணுறதில்ல, ஆடியோவையும் ஆன் பண்ணுறதில்ல, சும்மாவே இருக்குதே. நான் பேசுகிறதும் உங்களுக்கு கேட்காது, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்காது, அப்படி வச்சுருக்கீங்களே ஏன்? ஐயா அது அப்படியே இருக்குது வந்துங்க. இதுங்க அது என்ன கம்ப்யூட்டர் இல்லைங்க, அது போடி இதெல்லாம் இல்லைங்க, மைக்கெல்லாம் அவங்க பிரிண்ட் எடுக்க அதை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. போன் கிடைக்குன்னா போனுக்கு இது போனுக்கு வந்துடும். நீ வரல ஆன் பண்ணி விட்டுறீங்க, கிளாஸுக்கு வர்றதில்லையே. இல்லைங்க, பேசுறது மட்டும் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எனக்கு லைன் கிடைக்காது. யாருக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி எனக்கும் புரியல. நம்ம வேலையை பார்ப்போம். ஐயா வணக்கம். இப்போ ஒரு குடும்பத்துல பையன் பொண்ணு 2 குழந்தைங்க எல்லாருமே ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதி இந்த மாதிரி 4 நட்சத்திரத்துல இருக்காங்க. அப்ப ஒரே திசை நடக்கத்தானே செய்யும். அப்ப என்ன பண்ண நடக்க? அப்படிலாம் நடக்காது. சரி, நீங்க அதை கரெக்டா திசாபதியை பார்க்கணும். சரி, ஒரே நட்சத்திரத்துலதான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒழிஞ்சு ஒரே ராசியெல்லாம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரே நட்சத்திரமா இருந்தாக்கா 2க்கும் மேற்பட்டவங்களும் ஒரே நட்சத்திரத்துல இருந்தா மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி. அதுல ராகு தான் ரொம்ப அதிகமா இது பண்ணக்கூடியவர். ராகு திசை மட்டும்தான் ஒட்டுக்கா எல்லாருக்கும் நடக்கக்கூடாது. நன்றி ஐயா. துர்க்கையோட கோயில்ல போய் தியானம் பண்ண சொல்லணும். ஆஞ்சநேயர் கோயில்ல தியானம் பண்ணலாம். புலிப்பாணி சித்தர் கோயிலுக்கு போனாங்கன்னா அங்கேயும் தியானம் பண்ணணும். இந்த 3 இடத்துலயும் தியானம் பண்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழனிமங்கலம் பக்கத்துல இருக்காரு புலிப்பாணி சித்தர். ஐயா, துர்கை கோயில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும், புலிப்பாணி சித்தர் கோயிலில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இன்னொரு இடம் எதுங்க? ஆஞ்சநேயர். நன்றிங்க, நன்றிங்க. ஐயா, எங்க சித்தி வந்து சுவாதி நட்சத்திரம் தான் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அவங்க டீச்சரா இருந்து இப்ப ஹெச்எம் ஆயிட்டாங்க. மெயின் ரோட்ல தான் அவங்களுக்கு வீடு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வீடு மேரேஜ் ஆகி இருக்கும்போது வீடு தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. பூர்வீகத்தை விட்டு வேற ஊருக்கு வந்துட்டாங்க தான். அப்ப சுவாதி நட்சத்திரத்துல இருந்து ஒரு நெருப்பு கிரகம் தசாபுத்தி நடத்துதுன்னாக்க நெருப்புனால் கண்டம் உண்டுன்னு சொல்லணும்.
இதில் 3 வகையான நெருப்பு இருக்குங்க. மேச நெருப்பு ராசி, சிம்ம நெருப்பு ராசி, தனுசு நெருப்பு ராசி. மேசம் வந்து காட்டுத்தீ, சிம்மம் வந்து வீட்டுத்தீ, வீட்டுக்கு பயன்படுத்துகிற நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்துறது. தனுசு வந்து கோயிலில் பயன்படுத்துகிற தீ, அப்படின்னா சுடர். இப்படியெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணலாம். தோள்பட்டையை ஆளுமை செய்யும். சுவாதி வந்து தோள்பட்டை. அப்போ சுவாதி நட்சத்திரத்திலிருந்து ஒருத்தருக்கு தசாபத்தி நடந்தால் தோள்பட்டை வலி இருக்கும். காரைக்கால் அம்மையார், திரு குறிப்பு தொண்டர். காரைக்கால் அம்மையார், திரு குறிப்பு தொண்டர், மெய்கண்டர், சுந்தரமூர்த்தி நாயனார். இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம். இன்னும் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார், காரைக்கால் அம்மையார், திரு குறிப்பு தொண்டர், மெய்கண்டர், சுந்தரமூர்த்தி நாயனார், யோகி ராம் சுரத்குமார், விசிறிச்சாமியார். ஐயா 5 நாயன்மார்கள் பிறந்த நட்சத்திரம்னு சொன்னீங்க. 4 நாயன்மார் பேர் தான் வந்திருக்கு. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்க. யோகி ராம் சூரத்குமார், விசிறிசாமியார், திருவண்ணாமலை. இவங்க தொடையில ஒரு மறு இருக்கும். அப்ப நம்ம எப்படி சிந்தனை பண்ணோம்? சுவாதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துனா செவ்வாயை நடத்துறாரு, தொடையில் அடிபடும், கவனமா இருங்கன்னு சொல்லணும். ஐயா கோச்சுக்காம அந்த 5வது நாயன்மார் பேரை சொல்லிடுங்க ஐயா, எனக்கு எழுதுற மாதிரியே தெரியல. மதிப்பு மிக்க ரத்தினங்கள் மீது ஆசைகள் இருக்கும். நிறைய ரத்தினங்கள் வாங்கணும், அந்த ரத்தினம் வாங்கணும், கை நிறைய போடணும்னு நினைப்பாங்க. சுவாதி பொம்பளை பிள்ளையிலே பாருங்க, விரல்ல 4-5 மோதிரம் போட்டிருப்பாங்க, மெட்டியே 4-5 மெட்டி போட்டிருப்பாங்க. இருங்க, நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க. ஒரு 2-3 பேர்த்திட்ட நான் கேட்டுட்டு வர்றேன். ஏன்னா வரலட்சுமி, எத்தனை மெட்டி போடணும் காலில்? ஒரு மெட்டி தாங்கயா போடணும். ஆனந்த் ஜோதி, ஒரு மெட்டி சார். கவிதா, திறந்து வரதுக்குள்ள நான் விடிஞ்சிருந்தேன். ஒரு மெட்டி சார். ஆமா, ஏன்னா எப்போதுமே பெண்கள் வந்து ஒரு மெட்டிக்கு மேல போடக்கூடாது, ஒரே ஒரு மெட்டி தான் போடணும். ரைட்டா? அதனால மெட்டி வந்து மேக்சிமம் கலட்டக்கூடாது. என்னங்க, அதே மாதிரி விரல்களில் நிறைய மோதிரம் போடக்கூடாது. ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வலது கையில் மோதிரம் அவசியம் இருக்கணும், மற்ற விரலில் போடணும்னு அவசியம் இல்லை. என்னங்க, அப்படியே போடணும்னு நினச்சாலும் இடது கையில் மோதிரம் விரலில் போட்டுக்கலாம், வேறு எந்த விரலையும் போடக்கூடாது. ஆள்காட்டி விரலில் எக்கார்ந்து கொண்டு மோதிரம் போடக்கூடாது. தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் ஆள்காட்டி விரலில் மோதிரம் போடலாம். என்னங்க, தென் மாவட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. அப்பா இறந்துட்டாருன்னா அந்த மூத்த மகனுக்கு ஆள்காட்டி விரலில் மோதிரம் போடுவாங்க. என்னங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் மோதிரங்கள் எல்லா இடத்துலையும் போடுறது அவ்வளோ திருப்தியான அமைப்பு இல்லை. துறவிகளை பார்த்தா ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, துறவிகள் மேல நம்பிக்கை அதிகமாக வைப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சா? ரைட்டு. ஐயா ஒரு ஜெனரல் கேளுங்க, கேட்கலாம். இப்ப எல்லா நட்சத்திரக்காரங்களும் திருப்பதி போறது, திருச்செந்தூர் போறது பண்ணலாங்களா பண்ணக்கூடாதுங்களாங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. இங்க பாருங்க, எப்போதுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த விஷயமும் இல்லை. திருப்பதிக்கு போகலாமா, இந்த நட்சத்திரக்காரெல்லாம் திருப்பதிக்கு போகக்கூடாதுலாம் சொல்லி திரிவாங்க, அதெல்லாம் இல்லை. அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஒரு கோயிலுக்கு போகணும்,
எந்த கோயில் உங்களுக்கு சிறந்த கோயில் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எப்போதுமே எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். கோயிலுக்கு பிறப்பிட்டு போனதுல இருந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரந்தட்டிக்கும் நல்ல சுப சகனங்களும் சுப வார்த்தைகளும் அதிகமாக கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு வீட்டுக்குள்ள சண்டையோ, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரச்சனைகளையோ, அசுப சகுனங்களையோ கேட்டால் அந்த கோயிலுக்கு மீண்டும் போகக்கூடாது. அதனால நம்ம உடம்பும் நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் தான் கோயிலை நிர்ணயம் செய்யுமா ஒழிஞ்சு இவர் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த ஃபார்மேட்டும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? நீங்கள் பெருமாள் கோயிலுக்கே போகிறீங்க, பெருமாளுக்கு நிறைய பிடிக்கும், போகிறீங்க, முத ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பெருமாள் கோயில் உங்களுக்கு ஒத்து வரும், அங்கே போகும்போது உங்களுக்கு நல்ல சுபசகனங்கள் சுப விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு அசுப சகனம் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு தான் போகக்கூடாது நீங்கள். ரைட்டா? இப்போ அறுபடை முருகன் கோயில் இருக்குது, எல்லாருக்குமே அறுபடை ஒத்து வருமானு சொல்ல முடியாது. ஒரு முருகன் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் கிடைக்கும், அந்த முருகனை பிடிச்சிக்கிறணும். ரைட்டுங்களா? அப்போ எப்படி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் மனசு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். கோயிலுக்கு போனாலும் ஒரு பக்தியை உணர வேண்டும். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி ஒரு நிம்மதியை கிடைக்க வேண்டும். இதுதான் கோயிலுக்கு போகிற முறை. எந்த கோயிலுக்கு போனாலும் இது மாற்றம் அடையும் போது அந்த கோயிலை விட்டுட்டு அதே கேட்டகரி உள்ள சாமி உள்ள வேற கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அதுதான் நம்ம உடம்போட கனெக்டிவிட்டி ஆகும். இப்போ புரிஞ்சிருச்சா? எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். போகும் பொழுது பக்தியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கிறத தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதே கோவில் வேற இடத்துல இருந்தா அந்த கோயிலுக்கு போலாம்ல சார்? ஆமா, போகலாம். அந்த இடம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார். பூமியில 2 வகையான பூமி இருக்கு சார். ஒன்று சிவனோட பூமி, ஒன்று பெருமாளோட பூமி. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சிவன் பூமியில போய் பெருமாள் கோயிலை கட்டக்கூடாது, பெருமாள் பூமியில போய் சிவன் கோயிலை கட்டக்கூடாது. ரைட்டுங்களா? இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. மொத்தம் நமக்கு கோயிலுக்கு போற பழக்கம் இருக்குதா, நிம்மதியை தருதா, போயிட்டு வந்தோன்னு ஒரு மகிழ்ச்சியா இருக்கா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அங்கே போயிட்டு வரும். அதை நீ கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு சகனம் கிடைக்குங்க சார். அதாவது குழந்தைங்க ஓடி வருவாங்க, நல்ல இளம் பெண்கள் தம்பதி சகிதமாக வருவாங்க, என்னங்க மகிழ்ச்சியாக பேசி கொண்டு வருபவர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயில் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒப்பாரி சவுண்டு, அசுப சகனம், ஒற்றை பெண், ஒற்றை பிராமணன், ஏன்னா விடோயின், இப்படி நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது இது பண்ணீங்கன்னா அதில் நமக்கு கோயில் திருப்தியாக இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான் ரகசியம். ரைட்டுங்களா? முடவர்கள், அழுக்கானவர்கள். யார் சார்? என்ன சார் இப்படி இருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணவங்களா கல்யாணம் பண்ணாதவங்களா? சிங்கிளாக வர்ற பிராமணன். அவர் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைன்னு, கல்யாணம் ஆகாதவனுக்கு அந்த பெருசு அது இல்லை. ஆனால் பிராமணன் வரும்போது சிங்கிளாக பிராமணன் வரக்கூடாது, 2 பேரா சேர்ந்து வரணும். அதனாலதான் எந்த பூஜைக்காக இருந்தாலும் ஒத்த பிராமணனை வச்சு பூஜை பண்ணக்கூடாது, திவசம் மட்டும்தான் கொடுக்கணும். என் வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அது போல யாராவது ஒருத்தர் வந்தா போதும் பிராமணா அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. சகுனங்களும் நிமித்தங்களும் நம்ம பிரசன்னத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்க விளையாட்டுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க சகுனங்கள் எப்பொழுதெல்லாம் குறையாக இருக்கிறதோ அந்த காரியம் எல்லாம் 100% ஃபெயிலியர் ஆகும். சகுனங்களை பார்க்காம நீங்க போனீங்கன்னா ஜோசியத்தை கத்துக்கிட்டதுல பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். சகுனம் தான் ரொம்ப அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக வரும். ஜோதிடம் தெரியுதோ தெரியலையோ சகுனங்களை தெரிந்து கொண்டாலும் கூட நீங்க சஜஸ்ட் பண்ணிடலாம். என்னங்க லக்கணம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு லக்கணத்துல பெறப்படணும்னு சொல்லி அந்த லக்கணத்துல நீங்க பிறப்பிட்டு போயிட்டு வந்து பின்னாடி எடுத்து பாருங்க என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு. அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும். 12 லக்கணத்துக்கு நம்ம பலன் கொடுத்துருக்குறோம் பாரம்பரிய வகுப்புல. இப்ப இதுல யாரா பாரம்பரிய வகுப்புல இல்லாதவங்க இருக்கீங்களா? புதுசா சேர்ந்தவங்க இருக்கோம் சார். எல்லாருமே 6:30 மணிக்கு பாரம்பரிய வகுப்புக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். ரைட்டா? அழகா சாயந்தரம் 6 மணிக்கு இப்போ வாஸ்து வகுப்பு போயிட்டு இருக்குது. யார் யார் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்றேன் ஐயா. வாஸ்து வகுப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த வகுப்பை நீங்க கத்துக்கணும்னா குறைந்தபட்சம் 3000 ஃபீஸ் கட்டணும். அந்த வகுப்பை நம்ம ஃப்ரீயா கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க குறைஞ்சபட்சம் சொல்றேன், அதிகபட்சம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க. யார் வேணாலும் வரலாமா சார்? யார் வேணாலும் நம்ம கிளாஸ்ல இருக்கவங்க யார் வேணாலும் வரலாம்.
ஓகே ஃப்ரீ கிளாஸ் தானே, வந்து ஜாயின் பண்ணி. தெரியல சார் எனக்கு. ஐயா ஐயா நாங்க படிச்சேன் அருண் ஆனா ஐயா வரணுமோ வரலன்றது தெரியல. அதான் அதாவது நம்ம கிளாஸ் நிறைய ஆசிரியர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேற கிளாஸ்ல இருந்து வந்தா அந்த கிளாஸ்ல இருந்தும் தூக்கிடுவோம், இந்த கிளாஸ்க்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். அதாங்க அதனால வாஸ்து அறிமுக வகுப்பு ஒரே மட்டும் அன்னைக்கு வகுப்பு. அனுமதிச்சாரு. ஆமாங்கய்யா. ஒரே ஒரு வகுப்பு, அந்த வகுப்புனா அந்த வகுப்பு முடியும், முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வகுப்பு. ஐயா ஆ ஐயா ஆ அதாவது இப்போ நீங்க இந்த போன தடவை அறிமுக வகுப்பு நடத்தும் பொழுது மக நட்சத்திரக்காரர்கள் இறைவனை அதிகமாக வழிபட வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. என்னோட தவறா புரிந்து கொண்டிருப்பீங்க. அதை சொல்லுங்க ஐயா. அப்ப அது எனக்கு எந்த இடத்துல சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு, எங்க எந்த சென்டென்ஸ்ல சொன்னேன்னு எனக்கு எந்த நட்சத்திரத்தை பத்தி பேசினே தெரியாது. ஏன்னா நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு. கரெக்டா தேடி பிடிச்சி கரெக்டா கேளுங்க. தெய்வ பக்தியில அதிகமா போக வேண்டாம், கொஞ்சம் இருங்க. அதாவது மக நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து 32 35 வயசுக்குள்ள இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆயிராதீங்க. கொஞ்சமா சாமி கும்பிட்டுக்குங்க, ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்றேன். சாமி கும்பிட வேணாம்னு சொல்லல. சரி, அதிகமா அதிக ஈடுபாடு இருக்க வேண்டாம். ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கலாம். இல்லறத்துல இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொள்ளுங்கள். என்னோட கான்செப்ட் அவ்வளவுதான். இல்லறத்தை விட்டு துறவரத்துக்கு போகாதீங்க. அப்பா சாமி மாதிரி ஓடி போயிடாதீங்கன்னு சொல்றேன். அப்பா சாமின்னு என்னன்னு தெரியுமா? அப்பா சாமின்னு ஒரு படம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணுவேன், 2 புள்ள குட்டியோட பிறந்துக்கிட்டு இருப்பேன், ஆனா சாமியார போறவனு ஓடுவேன். அது பயந்து ஓடுறது. அந்த மாதிரி சிதம்பரத்தில் அப்பா சாமி அதுதானுங்களா? ஆமா சார். லைஃப்ல என்னன்னா பேலன்ஸ் முக்கியம் சார். எனக்கு எல்லா கோயிலுக்கும் போக விருப்பம், அதே மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு விருப்பம். நான் எல்லா வேலையும் செய்வேன். படம் பாக்குறதுல இருந்து கிளப்புக்கு போறது எல்லாமே. இறைவனை நாடும் பொழுது இறைவனிடம் தஞ்சமடையுங்கள், அவ்வளவுதான். குடும்பத்தை நாடும் போது குடும்பத்துக்குள்ள தஞ்சமடையுங்கள். நண்பர்களோடு பேசும்போது நண்பனிடம் தஞ்சமடையுங்கள். எதை நாம் பயன்படுத்திக்கிறோம் அதுல ஒரு உறுதி நிலையில இருக்கணும். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. என்னங்க, ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டோமா, ஜோதிடத்துக்குள்ள தஞ்சம் அடைஞ்சிடணும். அப்பத்தான் அது நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும். அரையும் குறையுமா எந்த விஷயத்தை கற்றுக்கணும், எந்த கலையை கற்றுக்கிறீங்களோ கட்டாயம் ஒரு கலையாக கற்றுக்கிறணும். அதில் நம்மளை அறியாமல் நிறைய கலைகள் உண்டு. ஏன்னா அப்போ இந்த எந்த கலை நம்ம அந்த 64 கலைகள் இருக்கு, அதில் ஒரு கலை தான் ஜோதிடம். அது வேதத்தினுடைய கண்கள்னு சொன்னாங்க. 7வது கலையாக வரும் ஜோதிடம். அவ்வளோ பெரிய ஜோதிடத்தை நம்ம படிக்கிறோம். என்னங்க, 1000 கோடிக்கணக்கான பேர் தப்புன்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம ஜோசியர் இல்லாமல் அதை செய்ய முடியாது. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் பழமை மாறாமல் பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த குறையை ஏன் சொன்னா நம்ம தெரிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம அதிகப்படுத்தி படித்து அதை நிரூபிக்கிற வழியே பார்க்கணும். ரைட்டா? சரி, ஓகே. இன்றைய வகுப்பு நிறைவு. ஐயா, இப்போ ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்றீங்க, சில கேரக்டர் சொல்றீங்க, பெரும்பகுதியான இது பொருந்தி வருது. பொருந்தாத பொழுது அது ஏன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த நட்சத்திரம் எனக்கு பொருந்தலையே அப்படின்னு நீங்க எங்க கேட்டீங்க? இல்ல கேக்குறேன், அப்படி இருந்தா நம்ம பார்க்கணும். ஆமா, பொருந்தாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்ப பொருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் மேட்டர். சரி, இப்ப சுவாதிக்கு நெருப்பு கண்டமும் உண்டுன்னு சொன்னோம். எல்லார் வீட்லயும் நடக்காது இல்லையா? ஆனா எப்படி நடந்துச்சுன்னு நம்ம எடுக்கணும். இப்ப குரு இருக்காரு, குரு வந்து சுவாதியில இருக்காரு. அப்ப கோயிலுக்கு போகும்போது அந்த தீபத்துல ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு எடுக்கணும். அதுதான் திறமை. கொடுக்குற பாயிண்ட நான் கொடுத்துருவேன், அதை நீங்க பிரிச்சு எடுக்க தெரியணும். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. வீட்டு நெருப்புன்னு சொன்னோமா, சூரியன் உட்காந்துருக்காரு, சூரியன் நீசமாகிறாரு. சுவாதியில சூரியன் நீசம் தானே துலாத்துல. அப்ப சூரியன் நீசமாயி சூரியனோட தசையோ புத்தியோ நடக்கும்போது வீட்டுக்குள்ள நெருப்பு கண்டம் உண்டு. அப்ப என்ன பண்ணுவோம், கேஸ் பற்ற வைக்கும் போது என்ன பிரச்சனை நடந்துச்சு, புடிங்கிருச்சுங்க, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம அதையே விரிவுபடுத்தணும். விரிவுபடுத்தினா நேரமே பத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு 3 நாள், இப்போ சுவாதிக்கு 2வது நாள், நாளைக்கு ஆரம்பிச்சா தான் முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் போனால் தான் நிறைய நட்சத்திரங்களை கொடுக்க முடியும். அதனால முதல்ல 2-3 நாளைக்கு கொஞ்சம் விரிவாக கொடுத்துட்டு அதுலேயும் இன்னும் நிறைய விரிவு இருக்கு. ரைட்டுங்களா? நீங்கள் எல்லாம் அறிவு சார்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான்.
நீங்க விரிவு பண்ணிக்கிருவீங்க. என்ன செய்யுது அப்படித்தானே? நம்புவோம். நன்றி ஐயா. ரைட்டு. சரி, ஓகே, நன்றி. அடுத்த வகுப்புக்கு நேரமாச்சு. நல்லது, மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம்.